ஹாய், ஐ எம் ஜோதி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஃபோனை பற்றி அவேர்னஸ் வீடியோ இது. நீங்கள் வீட்டில் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி தானே? எல்லா ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா? அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு உனக்கு கண் என்னதாகும்? ரெட்டிஷ் ஆகும். ரெட்டிஷ் ஆகி கண்ணிலேருந்து என்ன வடியும்? கண்ணீர் அதிகமாக வந்து உனக்கு பார்வை குறைபாடு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? மொபைல் ஃபோனை வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணனா உனக்கு ஸ்கூலில் சொல்லித்தர நாங்கள் சொல்லித்தரது எதுவுமே உனக்கு என்ன செய்யாது, அதிகமாக அதில் உனக்கு கவனம் செலுத்த முடியாது. ஃபுல்லாக நீ ஃபோன்லேயே உன்னுடைய கவனம் ஃபுல்லாக ஃபோனில் தான் இருக்கும். கிளாஸில் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறத உன் மண்டை என்ன செய்யாது, அக்செப்ட் பண்ணாது. எப்போ வீட்டுக்கு போகும், வீட்டில் போய் எப்போ அந்த மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு வந்து நினச்சிவ மொபைலுக்கு நீ அதிகமாக அடிக்ட் ஆகுவ. அடிக்ட் ஆகணும்னா நீ நினச்சிவ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக பேச மாட்டேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன செய்ய மாட்டேன், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதிகமாக ஒன்றைய நீ என்ன செஞ்சுக்க ஆரம்பிப்ப, தனிமைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. தனிமைப்படுத்தி தனிமையாக உட்காந்து மொபைல் ஃபோனும் நீனும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மொபைல் ஃபோன் என்ன செஞ்சிடும், கடைசியில் கொண்டு வந்துடும். அதனால் என்ன செய்யணும், மொபைல் ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணணும். மொபைல் ஃபோனை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமலே இருங்க. மொபைல் ஃபோன் வந்து நமக்கு கண்டுபிடிச்சாங்க தான். அதை வந்து அதிகமாக எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? டெக்னாலஜி. நம்ம வந்து ஒன்று ப்ரௌஸ் பண்ணணும்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் நம்ம போய் ப்ரௌஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தான் ஃபோன் அதிகமாக கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக கால் பண்ணலாம், நமக்கு தேவையானது என்ன செய்யலாம், கூகுளில் என்ன செய்யலாம், தேடி எடுத்துக்கிடலாம். ஆனால் நீங்கள் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிப்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, ஃபுல்லாக கேம் யாரெல்லாம் விளையாடுவீங்க மொபைல் ஃபோனில்? வீட்டில் அதிகமாக கேம் விளையாடுவீங்களா? விளையாடுவீங்களா? சாரணும். அதிகமாக கேம் விளையாடுறீங்களா? அப்படி கேம் விளையாடக்கூடாது, சரியா? நீ அதிகமாக கேம் விளையாண்டனா உனக்குடைய கவனம் ஃபுல்லாகவே மொபைல் ஃபோனில் தான் இருக்கும், உன்னால் படிக்க முடியாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சாயங்காலம் ஈவினிங் விளையாடுங்க, குரூப்பாக உட்காந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதிகமாக என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா?